السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد للإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகழ்லான் முடிவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய ஈமானையும் அமலையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வகுப்பில் அமர்ந்து கொண்டு பாடங்களை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரியவர்களே, இமாம் அஹ்லி சுன்னா என்று போற்றப்படுகிற அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய உசூல் சுன்னா என்கிற நூலை, இமாம் அவர்கள் தொகுத்த இந்த நூலை நாம் அதனுடைய ஆரம்பம் முதற்கொண்டு அதில் சொல்லப்படுகின்ற பல்வேறு விதிகளை, ஏறத்தாழ இதுவரையிலும் 15 விதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த 15 விதிகளில் குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதற்குரிய அடிப்படைகள் என்ன, தர்க்கத்தையும் வீண் விவாதத்தையும் தவிர்த்திருப்பது என்பது ஒரு முஸ்லிமுடைய கடமை, மார்க்கம் சொல்லுகின்ற செய்திகளை, அது நம்பிக்கை தொடர்பான மறைவான விஷயங்களாக இருந்தாலும் சரி, வெளிப்படையான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சொல்லப்படுகின்ற செய்தியை பற்றிய ஆழமான புரிதல் நமக்கு இல்லாவிட்டாலும் கூட அவற்றை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் கூறியிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் ஈமான் கொண்டு விட்டு செல்வது என்பது ஒரு முஸ்லிமுடைய கடமை என்பதை குறித்த பல்வேறு தகவல்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடரில் 16வது விதியாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஈமானு பி ருயத் யௌமில் கியாமா கமா ருவய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஹாதீஸ் ஸஹா. நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பது தொடர்பாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஆதாரபூர்வமான செய்திகளை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்க்க முடியும் என்பதுதான் முஸ்லிமுடைய முஃமினுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அது ஈமானுடைய அம்சங்களில் ஒன்று. அஹ்லு சுன்னாவினர்கள் அப்படித்தான் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதை இமாம் அஹ்லி சுன்னாவுடைய கூற்றிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். இதை மறுக்கக்கூடியவர்கள் சில கூட்டம் இருக்கிறார்கள். ஏன் இதை ஒரு செய்தியாக சொல்ல வேண்டும் என்கிற கேள்வி எழுந்தால் அதற்குரிய பதில் என்ன என்று கேட்டால், இதை மறுக்கக்கூடியவர்கள் ஒரு சில கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்ற நம்பிக்கை சில மக்களுக்கு இருக்கிறது. முஅத்தஸிலாக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது, ஜஹமியாக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதே போன்று இன்னும் பிற வழிகட்ட கூட்டங்களில் பலருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்க்க முடியாது. காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வை பற்றி புரிந்து வைத்திருக்கின்ற நம்பிக்கை எவ்வாறு? சிலர் அல்லாஹ்விற்கு உருவம் இல்லை என்ற கோட்பாடை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அரூபி, அதாவது உருவமற்றவன் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. நம்ம கூட சிறு வயதில் கேள்விப்பட்டு பழகிய ஒரு பாடல் தான் என்னது, நாகூர் ஹனீஃபா அவருடைய பாடல்கள். யாருக்கு தெரியும் அந்த வரி? நாகூர் ஹனீஃபாவுடைய பாடல்களில் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்கிற கோட்பாடை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வரி இருக்கும். இல்லை இல்லை, அது பொதுவாக மக்கள் சொல்லுகிற நம்பிக்கை. நாகூர் ஹனீஃபா அவர்கள் சொல்லுவாங்க, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பாடுகிற பாடல் என்று நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லுவாங்க, ஒரு வரி என்ன வரும், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர், அல்லாஹ்விற்கு உருவம் இல்லை என்கிற ஒரு தத்துவத்தை அவர் சொல்லுகிறார். உண்மையில் அது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற கோட்பாடா, அல்லது இமாம் அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய இமாம்கள், அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள், சஹாபாக்குடைய காலம் தொட்டு தாபீன்கள், தபா தாபீன்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த நல்ல அறிஞர்கள் சொன்ன கோட்பாடா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை, அதற்கு முற்றிலும் முரணானது. எனவே தான் இங்கே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்க்க முடியும் என்கிற நம்பிக்கை அல்லாஹ்வினுடைய
அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சஹீயான ஹதீஸ்களை கொண்டு அது ஒரு மூமினுடைய ஈமானாக இருக்க வேண்டிய விஷயம் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். இதைத் தொடர்ந்து இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் ரஆ ரப்பஹு, நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ரப்பை கண்டார்கள். ஃபைன்னஹு மஅசூருன் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுன், அது தொடர்பாக அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அறிவிப்புகள் சஹீஹானது. ரவாஹு கதாதா அன் இக்ரிமா அன் இப்னு அப்பாஸ், இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இக்ரிமா மூலமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய அறிவிப்புகளாக அது தொடர்பான செய்திகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ரவாஹு ஹக்கம் பின் அபான் அன் இக்ரிமா அன் இப்னு அப்பாஸ், இன்னொரு சங்கிலி தொடர் அறிவிப்பாளர்கள் வரிசையில் ஒரு தொடர் யார் வர்றாங்கன்னு சொன்னால் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இக்ரிமா மூலமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதே செய்தி, அதே கருத்துடைய அறிவிப்பு அபான் பின் ஹக்கம் பின் அபான் மூலமாக இக்ரிமா மூலமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாங்க. அதே போன்று அலி பின் ஜெயித் அன் யூசுப் அன் பின் மெஹரான் அன் இப்னு அப்பாஸ், இன்னொரு சங்கிலி தொடர். இப்படி என்ன செய்கிறாங்க, 3 அறிவிப்பாளர் தொடர் வரிசை என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டிவிட்டு இவர்களிடமெல்லாம் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வல் ஹதீஸு இந்த அலா லாஹிரி, இந்த அறிவிப்புகள், இந்த ஹதீஸ்கள் அதனுடைய வெளிப்படையான பொருளிலேயே நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படின்னு சொன்ன அர்த்தம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கண்டார்கள் என்பது அந்த ஹதீஸுடைய வெளிப்படையான பொருள். அதையே நாம் என்ன செய்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். கமா ஜாஅனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் கலாமு ஃபீஹி பிதா, அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து எவ்வாறு அந்த அல்லாஹ்வை பார்ப்பது தொடர்பான அறிவிப்புகள் வந்திருக்கிறதோ அப்படியே நம்பிக்கை கொள்கிறோம். அது குறித்து பேசுவது என்பது பிதாத், அதாவது அதை மறுக்கிறதோ அல்லது அதில் விவாதம் செய்வது என்பதோ பிதாத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு வலாக்கின் நுமினு பிஹி கமா ஜாஅன் அலா லாஹிரிஹி வலா நுனாதிரு ஃபீ ஹாதா, அதில் நாம் என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து வெளிப்படையாக வந்திருக்கின்றவற்றை நம்பிக்கை கொள்வதோடு அதில் விஷயத்தில் யாரிடத்திலும் தர்க்கம் செய்ய மாட்டோம் என்பதுதான் அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு என்பதை இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ அல்லாஹ்வை பார்ப்பது தொடர்பான விஷயங்கள், அதில் இரண்டு விதமான செய்திகளை இந்த பதிவில் இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்போம், மறுமையில் மூமின்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை பார்ப்பார்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பது இமாம் அவர்கள் சொல்கிறாங்க. அதற்கென்று, அதாவது அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை என்றும் சஹாபாக்களை தொட்டு பல்வேறு விதமான அறிவிப்புகள் அதில் தொடர்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் சொல்லி காட்டுறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தஆலா யகூல் லி அஹ்லில் ஜன்னதி யா அஹ்லில் ஜன்னா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்வான், ஓ சொர்க்கவாசிகளே. அப்போது அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு பதில் சொல்வார்கள், லப்பைக் ரப்பனா வ சஅதைக், எங்கள் ரட்சகா, இதோ நாங்கள் உங்களுடைய அழைப்பிற்கு பதிலளித்தவர்களா, உனக்கு முன்னால் மகிழ்ச்சியானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். வல் ஹைரு குல்லுஹு ஃபீ யதிக், எல்லா நலவுகளும் ஹைறுகளும் உன்னுடைய கரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அப்படி சொல்லும்போது அல்லாஹ் அவரிடத்தில் கேட்கிறான், ஹல் ரதீத்தும், நீங்கள் எல்லாம் திருப்தி அடைந்து விட்டீர்களா, சொர்க்கம் சென்றதுனால சொர்க்கத்துக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருச்சு, அதனால் நீங்கள்லாம் திருப்தி ஆயிட்டீங்களா என்று கேட்கிற போது அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கேட்கிறார்கள், ஒமாலனா லா நர்லா யா ரப் வகத் அத்தைத்தனா மா லம் துஅதி அஹதன் மின் ஹல்கி, எங்கள் ரட்சகா, உன்னுடைய படைப்புகளில் யாருக்கும் கொடுக்காதவற்றை எல்லாம் நீ எங்களுக்கு தந்துட்ட, இதற்கு பிறகு நாங்கள் எப்படி நினைக்கிறோம் மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும் என்று அவர்கள் கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், அலா ஊதிக்கும் அஃதல மின் தாலிக், உங்களுக்கு இப்போ சொர்க்கத்தில் எல்லா இன்பங்களும் கிடைச்சிருக்கு, இதை விட சிறந்த ஒன்று நான் உங்களுக்கு தரட்டுமா என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கிற போது அந்த அடியார்கள் சொல்லுவார்கள், யார ஐயு ஷைஇன் அஃதல் மின் தாலிக், இதை விட சிறந்தது என்ன இருக்கு, சொர்க்கம்தான் ஆக பெருசு, அப்படி தானே. சொர்க்கத்துக்கு போயிட்டா எல்லாருக்கும் என்னது சந்தோஷம், ஏன்னா சொர்க்கத்தில் நாம் விரும்பியதெல்லாம் கிடைக்கும், நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் என்னது சொர்க்கம். மனிதனுக்கு அவன் என்னெல்லாம் ஆசைப்படுகிறானோ அதையெல்லாம் அனுபவிப்பதற்கும் அதையெல்லாம் அனுபவித்துக் கொள்வதற்கும் அதையெல்லாம் பெறுவதற்குமான வாய்ப்புரிய ஒரே இடம் சொர்க்கம்தான். அப்படி இருக்கும்போது வேற எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுவான், இந்த
இதைவிட சிறந்தது உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பஅது அபதா. இதை விட சிறந்தது என்னன்னு சொன்னால், உங்கள் மீது நான் என்னுடைய பொருத்தத்தை நான் இன்றைக்கு ஆகுமானதாக்கி விடுகிறேன், ஒருபோதும் இதற்கு பிறகு நான் என்ன செய்ய மாட்டேன், உங்கள் மீது கோபம் கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமத். இந்த நியாமத்திற்கு பிறகு மறுமை நாளில் அல்லாஹ் என்ன தர இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை மறுமையில் அல்லாஹ் தர இருக்கிறான். அது இந்த நியாமத்தை விட சிறந்தது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. மறுமை நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும், செழித்திருக்கும், பிரகாசமாக இருக்கும். எதனால் என்று சொன்னால், இலா ரப்பிஹா நாதிரா, அது தன்னுடைய ரப்பை பார்த்தவாறு இருக்கும், இரட்சகனை பார்த்தவாறு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா மூமின்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்பதை சொல்கிறான். அதே நேரத்தில் இன்னொரு வசனத்தில் நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், முஷ்ரிக்கீன்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாதவாறு அவர்கள் திரையிடப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன். அவ்வாறன்றி நாளை மறுமை நாளில் அவர்கள் தம்முடைய இரட்சகனை விட்டு திரையிடப்பட்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் என்ன நிராகரிப்பாளர்களை பற்றி, காஃபிர்களை பற்றி, முஷ்ரிக்கீன்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து சொல்லி கேட்கிறான், துரீதுக்கும் ஷையன் அஸீதுக்கும், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா, நான் இன்னும் உங்களுக்கு அதிகமாக தரேன். அப்போ அவர்கள் சொல்லுவாங்க, அலம் துபையது உஜூஹனா அலம் துத்கிலுனல் ஜன்னா வ துன்ஜீனா மினன் நார். எங்கள் இரட்சகா, நீ எங்களுடைய முகங்களை பிரகாசமடைய செய்தாய், எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றினாய், எங்களை சொர்க்கத்தில் நுழைவித்தாய், இப்படியெல்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, அளப்பரிய நியாமத்துகள் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று கேட்கிற போது அல்லாஹ் என்ன செய்வா, ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் அவனுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிற திரையை அப்புறப்படுத்துவான். ஃபமா ஊது ஷையன் அஹப்பு இலைஹிம் மினன் நظரி இலா ரப்பிஹிம் தபாரக வ தஆலா. மேன்மையும் பரக்கத்தும் பொருந்திய ரப்பை அவர்கள் பார்ப்பதை காட்டிலும் அவர்களுக்கு வேறு எந்த ஒன்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்டதில் பிரியமானதாக இருக்காது. சுப்ஹானல்லாஹ். எல்லாத்தை விட உலகத்தில் இருக்கிற அல்லது சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா இன்பங்களை காட்டிலும் பேரின்பமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்விற்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிற திரையை அகற்றி அல்லாஹ் என்ன செய்யறான், அவனை நேரடியாக அவர்கள் அடியார்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்கான வழிவகை செய்கிறான். அதாவது சொர்க்கத்தில் இருக்கிறவங்க அப்போ இந்த காட்சியை பார்த்து விட்டு அவங்க என்ன செய்வாங்க, மெய் மறந்து விடுவார்கள். இந்த அளவுக்கு சொன்னால் வேறு எதுவும் அவங்களுக்கு வேண்டாம், சொர்க்கம் கிடைத்ததை விட பெரிய பாக்கியம் அவர்கள் கிடைத்ததை போன்று அந்த நேரத்தில் அவர்கள் உணர்வார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. பிறகு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். இன்னொரு அறிவிப்பில் வரும்போது சொல்கிறாங்க, இதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சான்றாக அல் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க. என்ன வசனம்? அல்லாஹ் சொல்லுகிறான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா, எவர்கள் நல்லறங்களை செய்தார்களோ அவர்களுக்கு ஹுஸ்னா இருக்கிறது. ஹுஸ்னா என்றால் என்ன அர்த்தம்? சொர்க்கம். அவர்களுக்கு அழகானது இருக்கிறது. அந்த அழகானது என்பதற்கு என்ன பொருள்? சொர்க்கம் இருக்கிறது. வ ஸியாதத்துன், சொர்க்கத்தில் அதை காட்டிலும் கூடுதலும் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த ஸியாதத் என்பதற்குரிய பொருள் என்ன என்று கேட்டால், அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியம். இது மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்பதை சொல்லி காட்டுகிறான். இதே செய்தி ஸஹீஹ் முஸ்லிம், புகாரி போன்ற ஹதீஸ்களிலே அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்களுடைய அறிவிப்பிலும் இடம்பெறுகிறது. அதில் என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலாவை மறுமை நாளில் என்ன செய்வாங்க, அடியார்கள் பார்ப்பார்கள். ஏனென்றால் அல்லாஹ்விற்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த திரையை, பெருமை என்னும் அந்த ஆடையை அல்லாஹ் தஆலா அப்புறப்படுத்துவான். அந்த நேரத்தில் எல்லோரும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஹும் மா யஷாஊன ஃபீஹா வ லதைனா மஸீத், சொர்க்கத்தில் அவர்கள் விரும்புகின்ற அனைத்தும் அவர்களுக்கு இருக்கு, அதை காட்டிலும் அதிகப்படியானதும் நம்மிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று மேலே சொல்லி காட்டிய லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா என்கிற வசனமும் அந்த செய்திக்கு சான்றாக ஓதி காண்பிக்கப்படுகிறது. இந்த வசனத்தில் வருகின்ற ஜியாதத் என்பதற்கு, ஹுஸ்னா என்பதற்கு சொர்க்கம் என்றும், ஜியாதத் என்பதற்கு
அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியம் என்பதும் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹதீஸ்களில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதன் அடிப்படையில் அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்ப்பார்கள் என்பது உறுதியான ஒரு விஷயம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாருல் ஹிஜ்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகரமாகிய மதீனாவுடைய இமாம் இல்லையா? அந்த இமாம் அவர்களிடத்தில் ஒருவர் கேள்வி கேட்கிறார். வுஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா என்கிற இந்த வசனத்திற்கு விளக்கம் என்ன, பொருள் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு இமாம் அவர்கள் சொன்னாங்க, இன்ன கௌமனி, அதாவது இந்த வசனத்திற்கு விளக்கமாக சிலர் என்ன செய்றாங்க, யக்கூலூன இலா சவாபிஹி, அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கிற நன்மைகளை அவர்கள் பார்ப்பார்கள் என்று அர்த்தம் வைத்திருக்கிறார்கள், அப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதா இமாம் இடத்துல கேள்வி கேட்கப்படுது. இது சரியான விளக்கமா அப்படின்னு கேட்கும்போது இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கெதபு, அவர்கள் பொய்யுரைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றாங்க, அவங்க பொய் சொல்றாங்க. யாரு? வுஜூஹும் யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, நாளை மறுமையில் சில முகங்கள் செழிப்பானதாக இருக்கும், பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும், அது தங்களுடைய இரட்சகனை பார்த்தவாறு இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் என்று கேட்கிற போது ஒரு சில மக்கள் என்ன செய்றாங்க, இப்படி விளக்கம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, அதான் இவங்க தான் யாரு, நாளை மறுமையில் அல்லாஹ் பார்ப்பதை மறுக்கிறவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சவாபு பார்ப்பாங்க, அவங்க அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்ப்பார்கள் என்று அதற்கு விளக்கம் சொல்றாங்க. அப்ப இது பற்றி இமாம் அவரிடத்தில் சொன்ன உடனே இமாம் என்ன செய்றாங்க, அவர்கள் பொய்யுரைக்கிறார்கள். அப்படியானால் இதை சொல்லிட்டு சொல்றாங்க, அப்படியானால் கல்லா இன்னஹும் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன் என்கிற வசனத்திற்கு என்ன பொருள்? சிலர்கள் நாளை மறுமையினால சில முகங்கள் அல்லாஹ்வை பார்த்தவாறு செழிப்பாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை கூடிய பார்ப்பார்கள் என்று பொருள் கொள்கிறார்கள் சொன்னால் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் கொள்வாங்க? இந்த வசனத்துக்கு சில முகங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை விட்டு திரையிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். காஃபிர்களை பற்றி, நிராகரிப்பாளர்களை பற்றி, முனாஃபிக்கின்களை பற்றி, அதே போன்று முஷ்ரிக்கின்களை பற்றி சொல்லப்படுகிற அந்த வசனம், இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிவிட்டு இமாம் அவர்கள் கேட்குறாங்க, இப்போ இந்த வசனத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க, பொருள் கொள்வார்கள் என்று கேட்டுவிட்டு இமாம் அவர்கள் சொல்றாங்க, அன்னாசு யன்துரூன இலல்லாஹி யௌமல் கியாமா பிஅயுனிஹிம், நாளை மறுமையில் மனிதர்கள் தங்களுடைய கண்களை கொண்டு அல்லாஹ்வை அவர்கள் பார்ப்பார்கள். லோலம் யரல் முஃமினீன ரப்பஹும் யௌமல் கியாமா, மறுமை நாளில் மூமின்கள் அல்லாஹ்வை கண்கொண்டு பார்க்காவிட்டால் லம் யுஐயிருல்லாஹு அனில் குஃபாரி பில் ஹிஜாப், அல்லாஹு தஆலா திரையிடுவதன் மூலமாக குஃபார்களை என்ன செய்யறதில்ல, எந்த விதத்திலும் அவர்கள் குறைப்படுத்துவது, எந்த விதத்திலையும் அவர்களை என்ன செய்யற அல்லாஹு தஆலா இழிவுபடுத்துவது இல்லை என்று என்ன செய்றாங்க, இமாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அது அவர்களுக்கு இழிவு. யாருக்கு இழிவு? நிராகரிப்பாளர்களுக்கு, இணை வைப்பாளர்களுக்கு, அல்லாஹ்வை பார்க்க முடியாதவாறு அவர்கள் திரையிடப்படுகிறார்கள் என்பது இழிவான விஷயம். அப்போ அந்த இழிவு மூமின்களுக்கு அதுதான் நிலைமைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மூமின்கள் அல்லாஹ்வை பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னால் அப்போ இவங்களுக்கு இழிவு தான் என்று தானே அர்த்தம் என்று என்ன செய்றாங்க, இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு அப்படி சொல்லக்கூடியவர்கள் பொய்யுரைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நிச்சயமாக மூமின்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை காண்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையை தாங்கி நிற்கின்ற மிக பிரதானமான நூல்களில் ஒன்றுதான் அகீதத்து தஹாவியா என்கிற நூல். இமாம் அபூ ஜஅஃபர் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் எழுதிய நூல். இமாம் அவர்கள் 3-4 நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள். 3ஆம் நூற்றாண்டு அல்லது 4ஆம் நூற்றாண்டு ஆகிய இந்த காலகட்டத்துக்கு இடையில வாழ்ந்த ஒரு அறிஞர். அவங்க என்ன செய்றாங்க, அவருடைய புத்தகத்தில் சொல்றாங்க, அர்-ருயத்து ஹக்குன் லி அஹ்லில் ஜன்னah, நாளை மறுமையில் சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்பது உண்மை. பிகைரி இஹாத்தத்தின் வலா கைஃபியத்தின், அதே நேரத்தில் அல்லாஹ்வை முழுமையாக பார்த்து விடுவார்கள் என்றால் முடியாது. அல்லாஹ்வை சூழ்ந்தறிந்து கொண்டு அவர்கள் பார்ப்பார்களா, எல்லா புறங்களிலிருந்தும் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா என்றால் அது முடியாது. அல்லாஹ்வை பார்க்க முடியும், மொத்தமாக அல்லாஹ்வை பார்த்து முடித்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறதா என்றால் இல்லை. வலா கைஃபியத்தின், அது எப்படி என்றும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எப்படி பார்ப்பீங்க, எப்படி இருப்பா என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு, கமா நத்தக பிஹி கிதாபு ரப்பினா, அது குறித்து அல்லாஹுடைய வேதம், நம்முடைய ரப்புடைய வேதம் பேசுகிறது என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, நாளை மறுமையில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும்,
தன்னுடைய இரட்சகனின்பால் பார்த்து கொண்டதாக இருக்கும் என்று இந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க, அவர்கள் அதற்கு விளக்கமாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இமாம் புகாரி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வை நாளை மறுமையில் பார்ப்பார்கள் என்பதற்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க, தலைப்பிடுகிறார்கள். நாளை மறுமையில் மூமின்கள் தங்களுடைய இரட்சகனை பார்ப்பார்கள் என்பது. அப்போ இந்த செய்திகளை மறுத்தவர்கள் யார் என்று கேட்டால் வழிகேடர்கள், முஅத்தஸிலாக்களை சார்ந்த ஜஹமியாக்களை சார்ந்தவர்கள் தான் இந்த ஹதீஸுகளை மறுத்திருக்கிறார்கள், இந்த ஆதாரங்களை மறுத்திருக்கிறார்கள். அஹ்லுஸ் சுன்னாவுடைய அறிஞர்களான அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், சுஃபியான் சௌரி, சுஃபியான் பின் உயைனா, அதே போன்று ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இன்னும் பல அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதை உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். ஆம், நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை அடியார்கள் பார்ப்பார்கள். இதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய நம்பிக்கை. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாகவே சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. எப்படி சொன்னாங்க, ஹல் துலாரூன ஃபி ருயத்தில் கபரி லைலத்துல் பத்ர் லைஸ ஃபியா ஸஹாபுன். பௌர்ணமி இரவு, எந்த விதமான மேகமும் இல்லாத பௌர்ணமி இரவில் சந்திரனை பார்ப்பதற்கு, முழுமையாக சந்திரனை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது தடை இருந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ். பிறகு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபல் துலாரூன ஃபி ருயத்தி ஷம்ஸி இன்தல்லாஹ் ஹீரத்தி லைஸத் ஃபியா ஸஹாப். மேகக்கூட்டங்கள் மேகமூட்டங்கள் இல்லாத பகல் பொழுதில் சூரியனை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது தடை இருந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அதற்கும் சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா துதாரூன ஃபி ருயத்தி ரப்பிக்கும் கமா லா துதாரூன ஃபி ருயத்திஹிமா. இந்த இரண்டையும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நேரங்களில் உங்களுக்கு பார்ப்பதற்கு எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் இப்படி தெளிவாக பார்க்கிறீங்களோ அதுபோன்றே உங்களுடைய இரட்சகனை நீங்கள் நாளை மறுமையில் காண்பீர்கள் என்று சொன்னாங்க. நாளை அல்லாஹ்வை என்ன செய்ய முடியும், மறுமையில் சொர்க்கவாசிகள் பார்க்க முடியும் என்கிற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். ஸஹீஹ் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம், இப்னு ஹிப்பான், இன்னும் பல ஹதீஸ் நூல்களிலே இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் கண்கூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் என்கிற செய்தி அஹ்லுஸ் சுன்னாவினிடத்தில் உறுதியான நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்ற செய்தி என்பதைத்தான் இந்த பதிவின் மூலமாக இமாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு பல்வேறு விதமான ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இதில் இன்னொரு செய்தி இமாம் அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்பதை நாம் என்ன செய்வோம், அதனுடைய வெளிப்படையான பொருளில் எடுத்துக்கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா? மேராஜ் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா இல்லையா? பார்க்கலையா? இப்படி சொல்றீங்க, எல்லாருமே பார்க்கலன்னு சொல்றீங்களா? பார்த்தார்கள். அப்ப இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்க, பார்த்தார்கள் என்பதை நாம் என்ன செய்வோம், எடுத்துக்கொள்வோம். ஏன்னா அது தொடர்பாக என்ன செய்றாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகளை தான் இமாம் அவர்கள் மேற்கோள் காட்டுறாங்க இல்லையா? அது தொடர்பாக இப்னு அப்பாஸ் அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பது தொடர்பாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்பது தொடர்பாக 3 அறிவிப்புகளை என்ன செய்றாங்க, இமாம் அவர்கள் மேற்கோள் காட்டுறாங்க. இந்த 3 அறிவிப்புகளும் இங்கே இடம்பெறுகிறது என்று சொன்னால் ஸஹீஹ் முஸ்லிம், திர்மிதி போன்ற ஹதீஸ் நூல்களிலே இடம்பெறுகின்ற செய்தி. அதில் ஒரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, அல் ரஆ முஹம்மதுன் ரப்பஹு, அல்லாஹு தஆலாவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்களா? அதற்கு இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைஸல்லாஹு யகூலு லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார். பார்வைகள் அவனை அடைய முடியாது, அவனோ அனைத்து பார்வைகளையும் அடைகிறான் என்பதை அல்லாஹ் சொல்லவில்லையா என்று ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டிவிட்டு இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செய்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ அதற்கு சொன்னாங்க, வைஹக தாலிக இதா தஜல்லா பினூரிஹி அல்லதி ஹுவ நூருஹு. அது அல்லாஹ் தஆலா தன்னை வெளிப்படுத்தினால் தோன்றுகின்ற அந்த ஒளி, அதை பற்றித்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான் என்று என்ன சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிறகு இன்னொரு அறிவிப்பில் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், ரஅய்து ரப்பி தபாரக் வ தஆலா, நான் என்னுடைய இரட்சகனான அல்லாஹ்வை பார்த்திருக்கிறேன்.
பிறகு வேறொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தொட்டு வருகின்ற இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நினைச்சாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டேன், ஹல் ரஐத் ரப்பக்க, நீங்கள் உங்களுடைய இரட்சகனை பார்த்தீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நூருன் அன்னா அராஹு, அல்லாஹ் ஒளியாயிற்று, ஒளியை நான் எப்படி பார்க்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி. இன்னொரு அறிவிப்பில் ரஐத்து நூரன், நான் அல்லாஹ்வுடைய ஒளியை பார்த்தேன் என்ற அறிவிப்பு. அதே போன்று இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருயத்துன் கல்பியா ரஆ ரப்பஹு ருயத்துன் கல்பியா, இரட்சகனை உள்ளத்தால் பார்த்தார்கள், உள்ளத்தால் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்கிற செய்தி. அதே போன்று ஹிஜாபுஹு நூருன் லவ் குஷிஃப லா ஹரக்கத்து சுப்ஹாத் வஜ்ஹி மன்தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கி, அல்லாஹ் தஆலா ஒளியானவன், அவனுடைய ஒளிக்கு முன்னால் ஒரு திரை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த திரை அகற்றப்பட்டால் அவனுடைய படைப்பின் கடைசியில் இருக்கின்றது வரையிலும் எரித்து சாம்பலாக்கிவிடும். அதனால் என்ன செய்யல, அல்லாஹுடைய முழுமையான தோற்றத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்பதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து வரக்கூடிய அறிவிப்புகளுடைய சாராம்சம். இப்போ இந்த அறிவிப்புகளை இதனுடைய வெளிப்படையான பொருளில் புரிந்து கொள்ளணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்களா? ஆமாம் பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? உள்ளத்தால் பார்த்தாங்க. ஏன்னா இப்னு அப்பாஸ் அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய செய்திகளுடைய சாராம்சம் அதுதான். இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அதுதான். நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தாங்களா? பார்க்கல. அது பற்றிய செய்தி என்ன இருக்கிறது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்க, மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்குறாங்க, ஹல் ரஆ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய இரட்சகனை கண்டார்களா? மேராஜ் பயணத்தில் போயிட்டு வந்தாங்களே, ரசூலுல்லாஹி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தாங்களா என்று நினைச்சாங்க. மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலாவை ரசூலுல்லாஹி அவர்கள் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த வசனத்தை லா துத்ரிக்குல் அப்சார் வ யுத்ரிக்குல் அப்சார், பார்வைகள் அவனை அடைய முடியாது, அவனோ அனைத்து பார்வைகளையும் அடைகிறான் என்கிற வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னவர்கள் சொல்கிறாங்க, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று உமக்கு சொல்லுகிறார்களோ அவன் பொய்யிரைக்கிறான், அவன் என்ன சொல்கிறான்? பொய் சொல்லுகிறான் என்று நினைச்சாங்க. நீ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்கிறாங்க, இது பற்றி இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முதல் கேள்வி எழுப்பிய நபர் நான் தான். ரசூலுல்லாஹி இடத்துல என்ன கேட்குறாங்க, நீங்கள் அல்லாஹ்வை பார்த்தீங்களான்னு ரசூலுல்லாஹி இடத்தில் நேரடியாகவே கேள்வி கேட்டது யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ நேரடியாக கேள்வி கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹுக்கு தானே பார்த்தாங்களா இல்லையான்ற தகவல் தெரியும். அப்போ அதன் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. இப்போ பார்த்தார்கள் என்று சொன்னால் என்ன பார்த்தாங்க? உள்ளத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கண்டார்கள், அல்லாஹ்விற்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிற ஒளியை கண்டார்கள் என்பதுதான் அதனுடைய சாராம்சம். அந்த ஒளியை மற்றவங்க யாரும் பார்த்துருக்காங்களா? கிடையாது. அதான் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற தனித்துவமான ஒரு சிறப்பு. மற்றவர்கள் சில அந்த ஒளியை கூட கண்டதில்லை என்று நினைக்கிறோம். நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி அவர்கள் பார்த்தார்கள், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று இமாம் சொல்லுவதுடைய பொருள் என்னன்னு சொன்னால், அவங்க என்ன செஞ்சாங்க? ஒளியை கண்டார்கள் என்பது தானே தவிர, அல்லது உள்ளத்தால் பார்த்தார்கள் என்பது தானே தவிர நேரடியாக கண் கொண்டு பார்த்ததில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக இந்த இடத்துல இப்போ சில நம்பிக்கை, சில மக்கள்கிட்ட என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால், உண்மையிலே ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அப்படி நம்புறவங்களும் முஸ்லீம்களை சிலர் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த தரீக்காவாதிகளாக இருந்து கொண்டிருக்கிற சூஃபியாக்கள் என்ன செய்வாங்க, நாங்கள் ரப்ப கனவுல கண்டுட்டோம்னு சொல்லுவாங்க. எப்படி? கனவுல அல்லாஹ்வை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு கோட்பாடை சொல்லுவாங்க. இப்போ இது பற்றி ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்கப்படுகிறது. சிலர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய உலகத்திலேயே அல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க, அதாவது கனவில் அல்லாஹ்வை பார்த்தேன் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க என்று சொல்லும்போது, இது அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கராமத்தாக சொல்லி காட்டுவாங்க. கராமத்து என்ன தெரியும் இல்லையா? அதிசயத்தக்க நிகழ்வு, அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கராமத்து. அப்போ அந்த கராமத்து இவங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னால், இவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இவங்க இந்த கராமத்து வேணும்னு கேட்டுட்டு நடந்ததா, கேட்காம நடந்ததா? கேட்காமலே நடந்துச்சு. இப்படிதானே? கனவுல வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கேட்காமலே நடந்துருச்சு. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க?
ரப்பி அர்னி அந்துர் இலை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ரட்சகா எனக்கு உன்னை பார்க்கணும், நீ உன்னை காட்டுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் வந்து தன்னை வெளிப்படுத்தினானா, காட்டினானா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தாங்களா? பார்த்தாங்களா இல்லையா? பார்க்கல. என்ன சொல்கிறான் அல்லாஹ்? லன் தரானி, நீ என்ன பார்க்க முடியாதுன்றான். உலகத்தில் நீ என்ன பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். தெரியல, ஏன்னா இந்த வசனத்துக்கு அதுதான் பொருள். உலகத்தில் தான் இந்த உரையாடல் நடக்கிறது. அந்த உலகத்தினுடைய பார்வையை பற்றி தான் அந்த வசனம் பேசுகிறது. உலகத்திலேயே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த கராமத்து கிடைச்சிச்சா? கேட்ட மூசாவுக்கு, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? ஒரு சிறப்புக்குரிய ஒரு தூதர், அப்படி தானே? கலீமுல்லா, அவருக்கு பேர் என்னது? அல்லாவிடத்தில் உரையாடியவர், அல்லாவிடத்தில் பேசக்கூடியவர். இந்த சிறப்பு நபிமார்களே அவருக்கு மட்டும் தான் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு நபி என்ன செய்யல? அல்லாவை பார்க்கல. ஆனால் அவரை விட எந்த விதத்திலுமே அவருடைய தகுதிக்கு ஈடாகாத, இணையாகாத ஒரு நபர் என்ன சொல்றாரு? நான் அல்லாவை கனவுல பார்த்துட்டேன்னு சொன்னா இது எப்படி இருக்கு? இதுவே என்னது? அந்த வாதம் பச்சையான பொய் என்பதற்கான சான்று. அப்போ அப்படி சொல்லக்கூடியவங்க என்ன சொன்னாங்க? உண்மையிலே அல்லாவை பார்க்கல, அவர்கள் பொய்யுரைக்கிறார்கள், அவர்கள் பொய்யர்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்றாங்க? தங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட மேலானவர்களாக கருதுகிறாங்க. அப்படிதானே? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட நாங்கள் பெரியவங்க, அப்படிதானே அந்த வாதத்துக்கு அர்த்தம்? என்ன வாதத்துக்கு? நாங்கள் அல்லாஹ்வை கனவுல கண்டுட்டோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பார்க்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுல கண்டிருந்தா அல்லாஹ் உன்னை பார்க்கணும்னு கேட்பாங்களா? அல்ஹம்துலில்லாஹ், கனவுல அல்லாஹ் நம்மளை காட்டிட்டான். ஏன்னா அல்லாஹ்வை நம்ம கனவுல பார்க்குறோம்னு சொன்னால் அந்த கனவு நமக்கு யார் காட்டுறது? யார் காட்டுற கனவு? அல்லாஹ் தானே காட்டுவான். சரிங்களா? அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை கனவுல கண்டிருந்தாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? அல்ஹம்துலில்லாஹ், என் ரப்பை நான் பார்த்துட்டேன், அப்படி தானே சொல்லுவாங்க. நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு என்பது வஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க கொண்டு போகிறாங்க. எப்படி அறுக்க கொண்டு போனாங்க? கனவு கண்டு தானே. அப்போ அந்த வஹி அவங்களுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மாதிரி கனவுல கண்டாங்களா? கண்டிருந்தா அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவு காணலை. இல்லை, அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? பார்க்கணும்னு சொல்லி கேட்டபோது நான் கனவுல வர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. என்ன சொன்ன அல்லாஹ்? லன் தரானி, என்னை பார்க்க முடியாது என்று தான் அல்லாஹ் சொன்னான். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை வந்து நாங்கள் கனவுல கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் பொய்யர்கள் என்பதில் நாம் எந்த விதமான சந்தேகம் கொள்ள வேண்டியதில்லை என்று நாம் என்ன சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய அந்த நம்பிக்கையில் சூஃபியாக்குடைய கோட்பாட்டில் சொல்லுவாங்க, லவ் ஃபாத்தத்னி ரூயத்து ரப்பி ஃபி குல்லி யௌமின் லைலா ல அதத்து நஃப்ஸி முனாஃபிக்கன். டெய்லி கனவுல நான் அல்லாஹ்வை பார்க்கலன்னா நான் என்ன முனாஃபிக்காக நினைக்கிறேன். யார்? சூஃபிகள் சொல்லுவாங்க. சரிங்களா? டெய்லி எனக்கு கனவுல அல்லாஹ் வந்தாகணும், வரலன்னா என்னது? நான் முனாஃபிக்காக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதற்கு சொல்கிறாங்க, அவனுக்கு நம்ம சொல்லுவோம், நீ இந்த வாதத்தின் மூலமாக முனாஃபிக் இல்லைப்பா, நீ காஃபிர் ஆகிட்ட. எப்படி? டெய்லி நான் அல்லாஹ்வை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ வாதிடுறல, அந்த வாதத்தின் மூலமாக நீ யார் ஆகிட்ட? ஏன்னா பொய்யுரைக்கிறான். நடக்காத ஒன்றை நடந்ததாக பொய்யுரைக்கிறான். இன்னொன்று, அப்படி ஒருத்தருக்கு கனவுல வருது, வந்துட்டு ஒரு வார்த்தை ஒருவர் அப்படி சொல்கிறாருன்னா அது யாராக இருக்கும்? யாராக இருக்குது? ஷைத்தானாக இருக்கும். எப்படி? தஜ்ஜால் வந்து மறுமை நாளின் போது தஜ்ஜால் வருகிற போது என்ன செய்வான்? வந்துட்டு அவன் என்ன சொல்லுவான்? தஜ்ஜால் தன்னை என்னன்னு சொல்லுவான்? நான் தான் அல்லாஹ் என்று சொல்லுவான். இப்படி தானே சொல்லுவான்? நான் தான் அல்லான்னு சொல்லுவான். அவனை நம்பிக்கொண்டு நேரிலேயே பார்த்துட்டு ஒரு கூட்டம் போவாங்க. யாராக இருப்பாங்க அந்த கூட்டம்? இப்படி நாங்கள் டெய்லி கனவுல அல்லாஹ்வை பார்க்கணும், பார்க்கலன்னா எங்களுக்கு என்னது? எங்களை நாங்களே முனாஃபிக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமாக தான் அந்த கூட்டம் இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட தான் அந்த மடமை இருக்குது. இந்த மடமை ஷைத்தான் நினைச்சான் காலங்காலமாக அவங்கள்ட்ட ஊட்டிகிட்டு இருக்கிறான். அதனால் அவன் நினைச்சான் தஜ்ஜால் வந்த உடனே நான் தான் ரப்புன்னு சொன்னோன்னா அவன் ஏற்றுக்கிறான். இப்போ இந்த மாதிரியான நிலை குஃப்ருடைய நிலை என்பதை நாம் நினைச்சு விளங்கணும். அல்லாஹ்வை நாம் நினைச்ச முடியாது, துனியாவில் பார்க்க முடியாது. துனியாவில் அல்லாஹ்வை நாம் நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. மறுமை நாளில் தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும். காரணம் என்ன? அல்லாஹ் இந்த உலகத்தில் அதற்கான ஆற்றல் நமக்கு தரல. அல்லாஹ்வை பார்ப்பதற்குரிய ஆற்றல் நமக்கு இந்த உலகத்தில், நாம் இந்த உடலில் இந்த உயிரோடு இருக்கிற போது நமக்கான ஆற்றல் இல்லை என்கிற காரணத்தினால் அதற்கு வாய்ப்பில்லை. மறுமை நாளில் அல்லாஹ் நினைக்கிறான், அதை நமக்கு தர இருக்கிறான். உலகத்தோடு ஒப்பிடும்போது மறுபடி வாழ்க்கை என்பது என்னது? கணக்கிட முடியாத அளவிற்கு சிறந்தது.
அது 100, 1000, லட்சம், கோடி என்ன செய்ய முடியாது, நம்ம வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு சிறந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் இருக்கிறான், அதை நமக்கு ஒரு நியமத்தா தர இருக்கிறான். துனியாவில் அது சாத்தியமில்லை. துனியாவில் அது சாத்தியம் என்று நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் என்பதுதான் இதனுடைய சாராம்சம். அப்போ அல்லாஹ் தாலாவை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கண்டார்கள் என்று சொல்வதும் என்ன, அது முரண்பாடான செய்தி அல்ல. அந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும், அதனுடைய சரியான பொருளில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இமாம் அவர்கள் என்ன செய்றாங்க நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக மீசான் தொடர்பான நம்பிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றிய தகவலை இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை நம்ம வரக்கூடிய வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பானது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடத்தப்படுகிற காரணத்தினால இதற்கு முன்னால் என்னெல்லாம் நடத்தப்பட்டது என்கிற சந்தேகங்கள் இருக்குமேயானால் அது குறித்த ஒரு தெளிவிற்காண்டி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த வகுப்பு முழுமையாக பதிவு செய்யப்பட்டு சேனல்களில் என்ன செய்யப்பட்டிருக்கு, முபஷருடைய சேனலும் சரி நம்முடைய சேனலும் சரி, அது என்ன செய்யப்பட்டிருக்கு, அப்லோட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 1 முதல் 15 வரையில் தொடர உசூல்களை நீங்கள் என்ன செய்யலாம் அதில் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு திரும்பவும் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக அமையும் என்கிற காரணத்தினால அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னால் அப்படி நம்ம என்ன செய்யலாம் கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். சரிங்களா? ஏதாவது வகுப்பு தொடர்பான கேள்விகள் இருந்தால் சொல்ல கேளுங்க. கேள்வி எதாவது இருக்கா? இல்லை. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.